மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நல கூட்டணியின் கொள்கைகள் சிறப்பாக இருக்கின்றன என்று திரு விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து மக்கள் நல கூட்டணியில் அவர் இணைவாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இவ்வாறு ஒரு கூட்டணி அமைந்தால் அது எந்த அளவிற்கு சாதகமாக இருக்கும், அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, இந்த தளத்திலேயே விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு சரவணன், எல்லா கட்சிகளின் மீதும், அதாவது 2 கட்சிகளின் மீதுமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் தான் சொன்னேன், சாத்தியமில்லை அப்படிங்கிற ஒரு அதிமுகவிற்கு மாற்றி திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்த பொழுது முதல் முறையாக அதிமுக ஆளும் கட்சியாகவும் திமுக எதிர்க்கட்சியாக இல்லாத நிலையும் ஒன்று உருவாகியது என்று சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கையும் ஏன் நடக்காது அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, 1996 இதே தானே நடந்துச்சு. 1996 டெபாசிட்டே இல்லாமல் போச்சு, இல்லை, வாஷ் அவுட் ஆச்சு ஏடிஎம்கே. பட் புதுசாக யாரும் வந்து எதுவும் பண்ணல. அது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நடுநிலை அப்படின்னு சொல்லிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுகவை திட்டுறதுக்கு தைரியம் கிடையாது அவங்களுக்கு. அதாவது வந்து இவ்வளவு மழை வந்து இந்த வெள்ளம் வர்றதுக்கு ஒரே காரணம் வந்து அதிமுக அரசின் செயலற்ற தன்மை. இந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் இந்த வெள்ளத்துக்கு காரணம்ங்க செம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் திறந்து விடக்கூடிய தவறிய காரணத்தினால்தான் இந்த எதிர்பாராத வெள்ளம் வந்து இவ்வளவு பெரிய உயிர் சேதங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி வந்து ஒரு பேசக்கூட தைரியம் இல்லாதவர்கள், அதாவது அதிமுகவை திட்டினா எங்க வந்து செல்வி ஜெயலலிதா கோபித்துக் கொள்வாரோ என்று ஏற்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் பேசி முடிக்கிறேன். நான் பேசி முடிக்கிறேன். எல்லாரையும் சொல்றேன், நடுநிலைன்னு சொல்லிக்கிறவங்க எல்லாரையும் சொல்றேன். யாரெல்லாம் வந்து இந்த அதிமுக அரசை வந்து குற்றம் சொல்ல தயாராக இல்லாதவர்களோ, உங்களை இல்ல சார், யார் தயாராக இல்லையோ, அதாவது வந்து ஒரு அதிமுக அரசை வந்து குற்றம் சொல்ல தயாராக தைரியம் இல்லாதவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 30 வருஷமா இப்படி ஆயிடுச்சுங்க, 30 வருஷமா இப்படி ஆயிடுச்சுங்கன்றாங்க. இந்த அசாதாரணமான வெள்ள சூழ்நிலை, அசாதாரணமான உயிரிழப்புகளுக்கு காரணம் அதிமுக அரசின் செயலற்ற தன்மை. அன்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து சரியான முறையில் திறந்து விட்டிருந்து சரியான முறையில் கையாண்டிருந்தார்கள் என்றால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பையிலும் கூட அரசியல் செய்து கொண்டு இதுக்கு வந்து காரணம் திமுக, இதுக்கு வந்து காரணம் அதிமுக. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்க பில்டிங் அலோ பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுங்களா, ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க சொல்லலாம். சோ இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலவுது. அதிமுக அரசை வந்து எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க வந்து இவர்களுக்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஆனா வந்து என்ன பண்றதுன்னா, இதுக்கு காரணம் வந்து அதிமுக, இதுக்கு காரணம் வந்து திமுக அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அதிமுக அரசின் செயலற்ற தன்மைக்கு வந்து திமுகவையும் அப்படியே உள்ள சேர்த்துக்கிறாங்க. இன்று மாலை வந்த அறிக்கை ஆகட்டும், அவர்கள் கொடுத்த, நான் சொல்றது நீங்க இவங்கள சொன்னீங்கன்னு சொல்ல, நான் இந்த மீடியா சொல்றேன், நடுநிலைன்னு சொல்லி இந்த ஆன்லைன்ல போஸ்ட் போடுறவங்கள சொல்றேன். இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இந்த வெள்ளத்துக்கு காரணம் திமுக அதிமுகன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதை சொல்ல விரும்புறேன். இது வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ். unless ஒரு என்ன சொல்றது, ஒரு நீதி விசாரணை நடத்தப்படவில்லை என்றால் இதற்கு காரணமானவர்கள் அனைவரும் தப்பி விடுவார்கள். நான் ஒரு நிமிஷம், லெட் மீ கம்ப்ளீட். இந்த முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியிலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. ஒன்று, நீங்க சொன்ன மீடியாங்கிறதுல நான் என் சார்பாக மட்டும் பதிவு வைக்கிறேன். கடந்த ஒரு வாரமாக முழுவதும் இதை பற்றியே விவாதித்தோம். இதை தாண்டி இது திட்டமிடாமல் அல்லது அரசு அதிகாரிகள் கடமையை தவறியிருந்தால் அல்லது அதற்கு ஆட்சியாளர்களுக்கு பங்கிருந்தால் அதில் அவர்கள் ஏன் நீதிமன்ற கூண்டுகளில் நிறுத்தி தண்டிக்கப்படக்கூடாது என்ற கேள்வி சட்டத்தில் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து இங்கே விவாதித்தோம். இது செயற்கை பேரிடர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது கேள்வி நேரம் மிக தீவிரமாக விவாதித்தோம். நான் இன்றைய ஒரு 10 நாட்களாக தொடர்ந்து நாம் அது குறித்து விரிவாகவே ஆலோசித்தோம். இன்றைய கேள்வி நேர விவாதம் என்பது இந்த மாற்று அணி அதற்கான வாய்ப்புகள் குறித்து அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒற்றை வரையில் மட்டும் கடந்து போயிறேன், நீங்கள் அதுக்குள்ளே ட்ராவல் ஆனீங்கன்னா முடியாது. இந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடப்பட்டதில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் விவாதத்துக்கு உட்பட்டவை. ஆனால் அதை தாண்டி அவர்கள் குறிப்பிடுவது சென்னையினுடைய சாலைகளில் தேங்கிய நீரில் இருந்து வீடுகளுக்குள் வந்த நீர் வரை, அது நான் சொல்றது செம்பரம்பாக்கம் ஏரியால் திறக்கப்பட்ட நீரை தாண்டி ஒவ்வொரு இடத்திலும் போக்குவரத்து முடங்கியதற்கு திட்டமிடாத சாலைகள், இவைக்கு இந்த 4.5 ஆண்டு ஆட்சி மட்டுமே பொறுப்பேற்க இயலாது. இவற்றிற்கு கடந்த கால ஆட்சியிலும் பங்கு உண்டு அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போனோம்னா வேற ட்ராவல் டைம் ஆகிடும். என்னுடைய கேள்வி, இதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கெஜ்ரிவால் அதற்கு முதல் முறையாக களத்தில் இறங்குறாரு, அவரால் அந்த ஓட் ஷேரை பெற முடியுது, அவரால் ஆட்சி அமைக்க முடியுதுன்னு சொன்னால், ஏற்கனவே கணிசமான வாக்கு வெறும் கையோடு வந்தவராலேயே ஆட்சி அமைக்க முடியும்னு சொன்னால், ஏற்கனவே 2 விழுக்காடு 5 விழுக்காடு 1 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கக்கூடியவர்களால் ஏன் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறது அவங்களுடைய கேள்வி. இல்லை, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இதோட இது என்ன அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு இயக்கத்தை, மக்கள் இயக்கத்தை வந்து ஒரு 2 வருட காலமாக இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் சொல்லி பல்வேறு ஸ்டண்டெல்லாம் அடித்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி 2 வருஷமாக லைம் லைட்லேயே இருந்து அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து வின் பண்ண முடியல அவரால்.
ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டோட தான் ஓட் ஷேர் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல, ஆட்சி போகுது. திருப்பி அடுத்து வர்ற இதில் தான் வந்து ஃபுல்லாக இது பண்ணி வராரு. அரவிந்த் கெஜ்ரிவாலையும் தமிழ்நாடு இருக்கவங்களையும் வந்து எப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியும்? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு புது ஃபேஸ், நியூ ஃபேஸ் அப்படின்னும் போது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன். அண்ட் டெல்லி வந்து ஒரு என்ன சொல்கிறது, அர்பன் ஏரியா, வெறும் அர்பன் ஏரியா டெல்லி. அதில் இருக்கக்கூடிய இதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து மதிமுகவிலிருந்து விலகி ஜோயல் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்காரு, அதிமுகவில் வந்து சேர்ந்திருக்காரு. அவர் அதற்கு சொன்ன முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து வைகோ, அதாவது திமுகவிலிருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் என்ன அவரோட முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து தொண்டர்கள்கிட்ட பேசும்போது நம்ம திமுகவோட கூட்டணிக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா இல்லை திமுக கூட்டணிக்கு போக வேண்டாம், நம்ம வந்து தனியாக மக்கள் நல கூட்டணினா அவர் ஏன்னு கேட்டதுக்கு வந்து இல்லை அதிமுக ஜெயிச்சா பரவாயில்ல, திமுக ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாரு. ஸோ அவங்களோட முக்கியமான தலைவருடைய நோக்கம் என்னவென்றால் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். அதாவது மூன்றாவது கூட்டணியோட வேலை என்னன்னா இந்த ஓட்டுகளை பிரிக்கணும், ஓட்டுகளை பிரிச்சு அதிமுக ஜெயிக்கணும். இந்த கேள்வி எப்படி எடுத்துக்கிறேன், கடந்த நாடாளுமன்ற அவர் சொன்னதை வச்சு இது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம். மதிமுக சார்பாக இங்க யாரும் இல்லை, அதுக்கு நம்ம பதிலளிக்க முடியாது. என்னுடைய கேள்வி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி தொகுதியில் வசந்தகுமார் அவர்கள் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறுகிறார், திமுகவும் கணிசமான வாக்குகளை பெறுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கடைசி நேரத்தில் விலகாமல் இருந்திருந்தால் திமுகவும் காங்கிரஸும் சேர்த்தே இங்கே போட்டியிட்டு இருந்தால் இன்றைக்கு மத்திய அமைச்சராக பொன் ராதாகிருஷ்ணன் ஒருவேளை ஈற்றிருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஓட்டுகள் பெறப்பட்ட ஓட்டுகள் அடிப்படையில் நான் சொல்றேன். அப்போ மறைமுகமாக பாஜக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை என்று காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறியதுன்னு ஒரு கேள்வி வச்சா நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறீங்க. இப்ப நம்ம வந்து நீங்க வந்து இந்த விவாதம் எதுக்கு அப்படின்னா, இல்ல விவாதம் வந்து எதிர்க்கு அப்படின்னா, இந்த விவாதம் எதிர்க்கு அப்படின்னா இல்ல இந்த விவாதம் எதிர்க்கு அப்படின்னு சொன்னா மூன்றாவது கூட்டணி கம்யூனிஸ்டுகளை பார்த்தீர்கள் என்றால் கம்யூனிஸ்டுகள் வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய நான் இந்த கேள்வி எப்படி கூட இருக்கிறான். 37 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. அந்த 37 தொகுதியில் காங்கிரஸ் பெற்ற வாக்குகளையும் திமுக பெற்ற வாக்குகளையும் கூட்டி பாத்தீங்கன்னா பல தொகுதிகளில் ஓரளவிற்கு ரொம்ப கணிசமான ஒரு சில ரெண்டு விஷயம். நீங்க கன்னியாகுமரி தொகுதி சரியான ஆர்குமென்ட், கன்னியாகுமரி தொகுதி ஏங்க அப்படி பார்த்தா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தால் நடக்காத ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். ஒரு தொகுதி 2 தொகுதி தான் வித்தியாசம் இருக்குமே தவிர பெரிய அளவுல காங்கிரஸ் ஓட்டு கணிசமாக போன பார்லிமெண்ட்ல வந்து ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக நின்றதனுடைய விளைவுதான் நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க இந்த மாதிரி தான் பீகார் மாதிரி இங்க தமிழ்நாட்டுல அண்ணா திமுக திமுக சேர்ந்து இருந்தால் நீங்க பாமக ஜெயிச்சிருப்பீங்களா, பிஜேபி ஜெயிச்சிருப்பீங்களா? அவர் சொல்றது அதிமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லைங்கிற நோக்கத்தை சொல்றாரு இல்லையா? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா ரெண்டு விஷயம். மக்கள் நல கூட்டணியை திமுகவிற்கு எதிரான கூட்டணியாக மட்டுமே பார்த்து சித்தரிப்பது என்பது அவங்க தொடர்ந்து அதிமுகவிற்கு எதிரான கூட்டணியாகத்தான் தங்களை சித்தரிக்கிறார்கள். அப்பதானே டிஎம்கே ஓட்டை வாங்க முடியும். எஸ், அதுதான் கேக்குறேன். நீங்க அந்த ஓட் பேங்கை பிரிக்கணுங்கிறது மட்டும் தான் தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு மக்கள் நல கூட்டணி மீது நீங்க வந்து அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறீர்கள். அதிமுகவிற்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்குகள் மொத்தமாக திமுகவிற்கு சென்றுவிடக் கூடாது அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் காரணம். எந்த உருப்படியான இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு எதிரான வலுவான குற்றச்சாட்டையோ அல்லது மற்றதையோ அல்லது இது சரியற்ற கொள்கை அல்லது கோரிக்கை என்றெல்லாம் சொல்ல முடியாத பலவீனத்திலிருந்து திமுக எடுக்கக்கூடிய ஒரு துருப்பிடித்த இந்த அரசியல் குற்றச்சாட்டு, இது எல்லாரும் பொதுமக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு திமுக கலப்பி வைகோவின் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டா இருந்தவர் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. மக்கள் மத்தியில இது வந்து ஒரு ஒரு சந்தேகம் எழுகிறது. அப்படி எடுத்துக்கிட்டா அழகிரி சொல்லிய கருத்துக்களை திமுக மீது வைத்த விமர்சனங்களை அங்க முன் வச்சோன்னு வைங்களேன். அழகிரி திமுக மீது ஸ்டாலின் நாங்க பேசல, சொல்லல, நான் ஜெனரலா மீடியாவை சொல்றேன். மீடியா பத்தி எலெக்ஷன் டைம்ல எப்படி வந்து அவருடைய அதனால நான் சொல்லல, வந்து எப்படி நான் எதுக்காக சொல்றேன்னா மதிமுகவில் இருந்து வெளியேறிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிறார். மதிமுகவில் இருக்கின்ற பொழுது அவர் அதிமுகவையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எவ்வளவு விமர்சித்தார் தெரியும். கட்சி மாறக்கூடியவர்கள் எல்லோருமே தங்களுடைய கட்சியின் தலைமையை விமர்சிப்பது என்பது வழக்கமான ஒன்று. அந்த கூற்றினுடைய நம்பகத்தன்மையை வைத்து மட்டுமே நம்ம விவாதத்திற்குள் போனோம்னா அது ஆழமான ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்றேன். ஒன்று, செம்பரம்பாக்கம் ஏரி திறந்தது என்பது தவறு, அதில் அந்த நீர் மேலாண்மை என்பது முறையாக இல்லை, அதனுடைய பலனை இன்றைக்கு ஒன்று. 2, சென்னை நகரத்தில் கால்வாய் தூர்வாருவது, கால்வாயை ஆழப்படுத்துவது
உள்புறத்தில் இருக்கிற கால்வாய், கேப்டன் காட்டன் கால்வாய், ஓட்டேரி நல்லா போன்றவைகளை எல்லாம் அதனுடைய வழக்கமான தூர்வாரி ஒழுங்குபடுத்தி இருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. அதே மாதிரி மழைநீர் வடிகால், அதே மாதிரி டிரைனேஜ், பாதாள சாக்கடை, இது எல்லாவற்றிலுமே இருந்த குறைபாடுகள் ஒட்டுமொத்தத்தினுடைய விளைவு இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்கு தொடர்ச்சியான ஆட்சியாளர்கள் பொறுப்பு, அரசு எந்திரம் பொறுப்பு. ஆட்சியாளர்கள் என்று கூட அவர்கள் கோவப்பட வேண்டாம். அரசு எந்திரம் இதற்கு பொறுப்பு, அதுக்கு வழிகாட்டியவர்கள் பொறுப்பு. 1. 2, அவர் சொல்வதைப் போல இவருக்கு 1.5%, 2%, 3%, அதெல்லாம் உண்மை. போன தேர்தலை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இருப்பார்கள், அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலே தோற்று போவார்கள். இது எம்ஜிஆரும் சந்தித்த விஷயம், மற்றவர்களும் சந்தித்த விஷயம், கலைஞர் அவர்கள் சந்தித்த விஷயம், எல்லோரும் சந்தித்த விஷயம். 1. 2, கெஜ்ரிவால் டெல்லியிலே வெற்றி பெறுவதைப் போல அப்படியே கம்பேர் பண்ண முடியாது. அவர் சொன்னதை போல நான் கம்பேர் பண்ண வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் அப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? ஏன் நடக்கக்கூடாது? இரண்டு கட்சிகளுக்கு எதிராக வலுவான அதிருப்தி இருக்கிறது, கோபம் இருக்கிறது. இந்த இரண்டுமில்லாத இன்னொன்றை நாம் பார்த்தாக வேண்டும், அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்கிற மனநிலையில் அந்த இடத்துல அந்த நம்பிக்கை ஏன் இடதுசாரிகள் உங்களை முன்னிறுத்தி எந்த காலத்திலும் செய்யவே இல்லை? திமுகவின் மீதான வெறுப்பின் அல்லது காரணமாக விழுந்த அல்லது அங்கிருந்து பிரிந்து சென்ற அதிமுகவில் தோற்றுவித்த எம்ஜிஆரை ஆதரித்து ஒரு இயக்கத்தை நீங்கள் அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சியை அமைவதற்கான ஒரு காரணமாக வித்திடுவதற்கு காரணமாக இருக்கிறது இடதுசாரிகள். இன்றைக்கு மீண்டும் இப்போ நீங்கள் திராவிட கட்சிகளால் தான் வீழ்ந்தோம் என்ற வாதத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு தேமுதிக எங்களோடு வந்தால் வரவேற்போம், அவர் சொன்னதில் சில ஆழமான நோக்கங்கள் இருக்கிறது அப்படிங்கிறீங்க. உங்களுடைய கொள்கைகள் ஒருபுறம் இருக்கட்டும், தேமுதிகவின் எந்த கொள்கைகளை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்? அதாவது ஊழலற்ற ஆட்சி, ஊழல், வெளிப்படைத்தன்மை, இவைகள் எங்களுடைய கூட்டு இயக்கத்தினுடைய முக்கியமான முதன்மையான கோரிக்கை. இந்த 2 கட்சிகளும் இல்லாத ஒரு ஆட்சி என்பது அடிப்படை நோக்கம். இல்லை, அது மட்டும்தான். அதற்கு தேவையானவர்களை, அதற்கு வரக்கூடியவர்களை இணைக்க வேண்டும் என்கிற முறையிலே இன்றைக்கு முயற்சிக்கிறோம். அதற்கு விஜயகாந்த் பொருத்தமானவர் என்று நாங்கள் கருதுகிறோம். விஜயகாந்த் பொருத்தமானவர். அதிமுகவையும் அப்படித்தான் நினைத்தீர்கள். நான் சொல்றது எம்ஜிஆர். அந்த படிப்பினைகளில் இருந்துதான் இப்போது இந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 2 கட்சிகளும் நாங்கள் எம்ஜிஆர் ஆரம்பித்த போது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் இது போன்ற பிரச்சனைகளிலே ஒரு மாற்றை முயற்சிக்க வேண்டும் என்று அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் நினைத்தோம். அதற்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு விதமான தேர்தல்கள், முடிவுகள், ஆட்சியினுடைய நடவடிக்கைகள், இவை எல்லாவற்றையும் பார்த்த பிறகு இன்றைக்கு இந்த ரெண்டுமில்லாத இன்னொன்றை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவுக்கு வருகிறோம். அந்த முடிவு அடிப்படையிலே முயற்சியை மேற்கொள்கிறோம். அந்த ரெண்டுமில்லாத ஒன்றாக ஏன் இத்தனை ஆண்டுகால அரசியல் பாரம்பரியம் உள்ள இடதுசாரிகள் தங்களை முன்னிறுத்து தங்களுடைய தலைமையில் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை துளி கூட இல்லாமல் திமுகவிற்கு மாற்றாக அதிமுகவை முன்னிறுத்தி அவர்களோடு இணைந்து அரசியல் செய்வதும், அதிமுகவிற்கு மாற்றாக திமுகவையும், இந்த 2 பேருக்கு மாற்றாக இப்பொழுது தேமுதிகவை முன்னிறுத்த வேண்டிய நிலைதான் இடதுசாரிகளுக்கு இருக்கிறது என்று சொன்னால் எந்த இடத்தில் நீங்கள் முன்னிறுத்தப்படுவதிலிருந்து நீங்கள் தவறிவிட்டீர்கள்? உங்களை முன்னிலைப்படுத்துவது முன்னிறுத்துவது என்கிற பிரச்சனையே இல்லை அப்படிங்கறத தவறுவீங்க. அந்த நம்பகத்தன்மை இல்ல, அந்த நம்பகத்தன்மை விஜயகாந்த் பெற்றிருக்கக்கூடிய நம்பகத்தன்மை கூட இத்தனை ஆண்டுகால அரசியல் பாரம்பரியம், நீண்ட அனுபவம் கொண்ட இடதுசாரிகள் மக்களிடம் பெற தவறிவிட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வெளியாது. நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு விஜயகாந்தை முன்னிறுத்துகிறோமா இன்னொருத்தரை முன்னிறுத்துகிறோம் என்கிற பிரச்சனையே இல்லை. இது கூட்டாக வருகிற இயக்கம், கூட்டாக கூட்டணி இது மக்கள் பிரச்சனைக்கான இயக்கமாகத்தான் உருவானது. இடையில் தேர்தல் வருகிறது, தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். கூட்டணி ஆட்சி எந்த அளவிற்கு தமிழகத்தில் சாத்தியம்ங்கிறது சுமன் ஸ்ரீராமன் சொன்ன ஒரு கருத்து. இங்கே ஒற்றை தலைமையை பார்த்து தலைமைக்கு வாக்களித்தே பழக்கப்பட்ட ஒரு மக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ஒரு தனிமனித தலைமையாக உருவாகி இருந்தார். இங்கே தனிமனித தலைமையாக இவர்கள் யாரை முன்னிறுத்தப் போகிறார்கள்? விஜயகாந்தையா, வைகோவையா, திருமாவளவனையா? இவர்களின் இந்த தனிமனித ஆளுமை எந்த அளவிற்கு மக்களினுடைய நம்பிக்கையும் வாக்குகளையும் பெற இயலும் என்ற கேள்வி இயல்பாக விளைகிறது. பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.